சவுண்டு அது மட்டும் இல்லாமல் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பம்ப் வந்து மெபிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். 100 ml பெட்ரோல் தான் இருக்குது. ஸோ இந்த 100 ml எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹாஃப் பாட்டில் முடிஞ்சிருச்சு. நம்ம 62ல் கேல்குலேட் பண்ணோம், இப்போ 67ல் இருக்குது. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்குது. இன்னும் 5000 கிலோமீட்டர் ஓடனா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும், ஜாலியாக போகலாம், இடுப்பு இருக்காது. அவ்வளோதான். நீ ஃபஸ்ட்டு ஓட்டினதுக்கு இப்போ ஓட்டினதுக்கு என்ன வித்தியாசம்? ஃபஸ்ட்டு அடைச்சி விடுவோம், நுழுங்கும், எல்லாம் வலிக்கு எடுக்கலாம். இப்போ நல்லா ஸ்மூத்தாக இருக்குது, மைலேஜும் தருது அதுக்கு தகுந்த மாதிரி. சரி சரி ஸோ பக்கா ரைட். ஹலோ ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வீடியோவில் வந்து பைக் வந்து திரும்ப ரீமைலேஜ் டெஸ்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம மாமாட்ட கொண்டு போயிட்டு அதை சின்ன மெயின்டெனன்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதில் கார்பரேட்டர் டியூனிங்லாம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ எடுத்துகிட்டு வரும்போது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். அதோட ஸ்மூத்னஸ் ஆகட்டும், பிக்கப் ஆகட்டும், சவுண்ட் ஆகட்டும் எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகிருந்தது. மாமாவுக்கு சொன்ன ரீசன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நான் ஏற்கனவே தப்பாக பண்ணிட்டேங்க. அது உண்மை தான், நான் தான் தப்பாக பண்ணேன். ஏதோ என்ன சொல்கிறது, சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் எடுத்து ட்ரை பண்ணுறது தான் எல்லாமே. ட்ரை பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஆஃப்டர் கார்பரேட்டரை டியூன் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி மைலேஜ் டெஸ்ட் நம்ம பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நான் செக் பண்ணுறேன். எகெயின் அந்த டியூப் வந்து நான் லாஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணிட்டு கட்டுப்பில் கொண்டு மேலே போட்டு அப்படியே தான் கிடக்குது. நான் இப்போ அதை போய் எடுக்க போகணும். எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு. இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 லிட்டர் பெட்ரோல் வித் ஆயிலோடு வாங்கி வந்து வச்சுருக்கேன். ஒரு 50 ml ஆயில் இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் சேஃப்டிக்கு. மாமா சொன்னது கொஞ்சம் இன்ஜின் நல்லா சாஃப்டாக போகணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதே போக சேம் டெஸ்டர் தான், 300 ml பெட்ரோல். இதை ஊற்றிட்டு நம்ம மறுபடியும் அதே பைபாஸ் ரோட்டில் அதே ஏர்போர்ட்டை நோக்கி போகலாம். மைலேஜ் செக் பண்ணிக்கலாம் வாங்க. இதில் மைலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 2462 கிலோமீட்டர் ஓடி இருக்குது இப்போ வரைக்கும். ஸோ இப்போ எடுக்கலாம் இதுலேருந்து எடுத்து எவ்வளோ போகுதுன்னு செக் பண்ணிக்குவோம். சொல்லலாமா? அவ்வளோதான், பெட்ரோலை ஊற்றியாச்சு, நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே கிளம்ப வேண்டியதான். ஹெல்மெட்டை போட்டு நம்ம அப்படி கிளம்பலாம். போகலாமா? இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த டைம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். நம்ம வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டு பைபாஸ் தொட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி வெளியில் போகிறோம். பார்ப்போம் எப்படி போகுதுன்ட்டு. இது நம்ம வீட்டு இது. ஸோ பெட்ரோல் வந்து எனக்கு தெரிஞ்சு லைட்டாக இழுக்குது. எவ்வளோ எந்த அளவுக்கு ஃபோர்ஸ் அவ்வளோ போகுதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். நம்ம ஒரு ஆவரேஜ் ஸ்பீடாக வந்து 40 கிலோமீட்டர் மெயின்டைன் பண்ணி போயிட்டுருக்கோம். பெட்ரோலுமே வந்துட்டு லைட்டாக இழுவையில் தான் இருக்குது. 462ல் மெயின்டைன் பண்ணோம். வெச்சி எவ்வளோ தூரம் போகுதுன்ட்டு நம்ம கெஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 10 போணுச்சுன்னா ஓகேவாக இருக்கும். பார்க்கலாம் 10 போகுதா என்னன்ட்டு. இந்த இடத்துல தான் லாஸ்ட் டைம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல வரும்போது எல்லாமே வந்து இது ஆல்மோஸ்ட் இழுத்து ஃபுல்லாக தள்ளிடுச்சு. இந்த டைம் வந்து ஒரு ஆஃப் தான் தீர்ந்துருக்கு. நம்ம இப்போ இந்த பைபாஸ் மேலே கிட்டத்தட்ட நம்ம அந்த ஓமலூர் பைபாஸ் என்ட்ரன்ஸில் போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் போனால் நமக்கு ஏர்போர்ட் ரீச் ஆகிடும். நமக்கு வந்து நல்லாவே சாட்டிஸ்ஃபைடு. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப இழுக்காமல், பெட்ரோல் இழுக்காமல், அதுக்கு உண்டான மைலேஜ் என்னவோ, அந்த பிக்கப் உண்டானது என்னவோ, இன்ஜின் ஸ்மூத்தாகவும் ரொம்ப நாய்ஸ் இல்லாமல், ஒரு அனாயிங்காக இல்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. ஒரு கார்பரேட்டரும் நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 35 ml பெட்ரோல் இருக்கும் உள்ள. அந்த 35 ml என்ன ரேஞ்ச் போகுதுங்கிறத நம்ம வச்சு நம்ம மைலேஜ் கால்குலேட் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி ஆயில் மிக்ஸ் பண்ணுறோம், நமக்கு டேங்க்லேருந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால் ஸ்மூத்னஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இது 300 ml பாருங்கள், ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் பாட்டில் முடிஞ்சிருச்சு.
நம்ம 62ல் கேல்குலேட் பண்ணோம், இப்போ 67ல் இருக்குது. 62 3 4 5 6 7 5 கிலோமீட்டர் போயிருக்கு இப்போ வரைக்கும். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு 150 ml டவுன் ஆகிடுச்சு. ஸோ ஒரு 100 ml அந்த மாதிரி வந்து நிற்கிறோம். நம்ம இப்போ 100 ml பெட்ரோல் தான் இருக்குது. ஸோ இந்த 100 ml எவ்வளோ தூரம் போகுதுன்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 10 கிலோமீட்டர் போயிருக்கு நமக்கு. லாஸ்ட்டாக வந்து 100 ml பெட்ரோல் இருக்கும். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் போயிருக்கு. 2 to 3 கிலோமீட்டர் போனால் ஆவரேஜாக வந்து ஒரு 39 to 40 நியர்பை வர வாய்ப்பு இருக்குது. இந்த ஏர் ஸோ நீங்கள் யாராவது சாமுராய் பைக் வச்சுருக்கீங்க அப்படின்னா தயவு செஞ்சு மறக்காமல் அந்த கார்பரேட்டர் அட்ஜஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சிங்க அப்படின்னா மைலேஜ் உங்களுக்கு வரும். ஏர் ஸ்க்ரூவை நான் தப்பாக அட்ஜஸ்ட் பண்ணதால தான் எனக்கு இந்த மைலேஜ் கம்ப்ளைண்ட் லாஸ்ட் டைம் வந்தது. சுத்தமாக ஏர் உள்ளே போகலை, பெட்ரோல் மட்டும்தான் வந்து உள்ளே போணுச்சுன்ற மாதிரி மாமா சொன்னார். பெட்ரோல் மட்டும்தான் உள்ளே போயிட்டு அந்த பெட்ரோல் கன்சம்ஷன் அதிகமாகிடுச்சு. ரா சவுண்டு அது மட்டும் இல்லாமல் அதிகமாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ பம்ப் வந்து மேபி எனக்கு வீக்காக இருக்குன்னு நினைக்கிறேன், ஆயில் பம்ப்பு. ஏன்னா ஆயில் பம்ப் வந்து நம்ம மறுபடியும் ரா பெட்ரோல் வச்சு ஓட்டினா தான் தெரியும் சவுண்ட் எந்த அளவுக்கு வருது. இந்த டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சவுண்ட் வந்து பயங்கர ஸ்மூத்தாக இருக்குது, பிக்கப்புமே நல்லா இருக்குது. எனக்கு வந்து அடைச்சி போகிற கம்ப்ளைண்ட் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த அடைச்சி போகிற கம்ப்ளைண்ட்டுமே வந்து மெயினாக வந்து ஏர் ஸ்க்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சொல்லி மாமா சொல்லியிருக்காரு. இப்போ வந்து அந்த கம்ப்ளைண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள் ஒரு 40 ஸ்பீடில் போயிட்டுருக்கேன், அது பாட்டி ஸ்மூத்தாக அப்படியே போகுது ஆவரேஜாக. பிக்கப் வேணுனாலும் நம்ம அப்படியே லைட்டாக ரேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் பெட்ரோல் வந்து இமீடியட்டாக வந்து கன்சம்ஷன்லாம் ஒன்றும் ஆகலை. நம்ம விரட்டி ஓட்டினாலும் ஓட்டலாம். நம்ம ஒரு 50 கிலோமீட்டர் ரேஞ்சிலையும் போகலாம். நான் போய் காட்டுறேன் பாருங்க. இப்போ நமக்கு இந்த மண்ணில் போகும்போது கொஞ்சம் பயம் இல்லை, ஏன்னா நம்ம டயர் வந்துட்டு ஆஃப் ரோடிங் டயர் தான் போட்டிருக்கோம், அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, நான் லைட்டாக விரட்டுறேன் பாருங்க வண்டியை. பெருசாக ஒன்றும் கன்ஜெக்ஷன் இருக்கல. இந்த டைம் பார்த்தோம் அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பி. ஏன் அப்படின்னா ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 62ல் நம்ம ஸ்டார்ட் பண்ணோமா மைலேஜ். 62 ஸ்டார்ட் பண்ணப்போ இப்போ 475 இருக்குது. 462 அதுக்கப்புறம் 475 ஓடி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 13 கிலோமீட்டர் வந்திருக்கு. 300 ml பெட்ரோல் இருக்குது. ஆன் ஆவரேஜாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு 41 to 42 நல்லா வெரைட்டி ஓட்டணும்னா ஒரு 40ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் ஐம் சாட்டிஸ்ஃபைட். மைலேஜ் வந்து சக்ஸஸ் ஆகிடுச்சு, 40 கிலோமீட்டர் வந்துருச்சு. ஸோ முக்கியமான விஷயம் ஏர் ஸ்க்ரூவையும் மைலேஜோட ஸ்க்ரூவையும் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு மைலேஜ் கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் மறுபடியும் நான் மீட் பண்ணுறேன். அதுக்கு டாட்டா பாபாய்.